வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 6 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, என்னடா இது, அந்த மல்லிகா டாக்டரை இன்னும் காணோம். முகூர்த்தத்துக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் கொடுத்துட்டாங்க, இன்னும் மல்லிகா மேம காணோம். அவங்க வந்த பிறகுதானே நம்ம எப்படி உண்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னு கார்த்தி காத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம மல்லிகா நேரா நம்ம கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, அப்பாடா, மல்லிகா டாக்டர் போன் பண்றாங்க, ஒருவேளை அவங்க வந்திருப்பாங்க போல அப்படின்ட்டு கார்த்தி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மல்லிகா டாக்டர், உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது, நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேட்க, அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிருச்சு, நான் இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இது கேட்டதோட கார்த்தியோ, சரிங்க மேம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இது கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, ஏன் டிரைவர் ராஜா, ஏதாவது பிரச்சனையா? கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், எதுவும் பிரச்சனை இல்ல, நீங்க சீக்கிரம் வாங்க. இத கேட்டதோட மல்லிகாவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மண்டபத்துக்கு வராங்க. அப்ப மல்லிகா போன் பண்ணி, டிரைவர் ராஜா, நான் வெளியில நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரிங்க மேடம், நான் வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. வெளியில மல்லிகா மேம பாக்குறாங்க. அப்ப மல்லிகா டாக்டர் கார்த்திய பார்த்ததோட, சொல்லுங்க டிரைவர் ராஜா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வர சொன்னீங்க, என்னாச்சு? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், ஒரு 2 பேரை உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப நாளா சாமுண்டீஸ்வரி மேடம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, மாப்பிள்ளைய உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு. சோ அதான் மேடம். இதை கேட்டதோட மல்லிகாவும் அப்படியா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட கார்த்தியும் சரி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம மல்லிகா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் ஜஸ்ட் பொண்ணு மாப்பிள்ளைய காமிக்கிறதுக்காக தான் கூப்பிடுறான், அதான் சாமுண்டி சரி இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காளே, சரி என்ன பொண்ணு மாப்பிள்ளைய தானே பார்க்க போறோம் அப்படின்ட்டு மல்லிகா வராங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, வாங்க மேம், உங்களை ஒரு ரூம்குள்ள நிக்க வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரூமுக்குள்ள நிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லிகா கேக்குறாங்க, டிரைவர் ராஜா, என்னாச்சு, நான் சாமுண்டீஸ்வரிய பாத்துட்டு வந்துடவா? கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், நீங்க இங்கே இருங்க, 2 பேரை உங்ககிட்ட முக்கியமான அறிமுகப்படுத்தணும். இதை கேட்டதோட மல்லிகா நினைக்கிறாங்க, சரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் இங்கே இருங்க மேடம், எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில வராரு. வெளியில நேரா ஃபர்ஸ்ட் போய் ரேவதிய பாக்குறாங்க. ரேவதிய கூட்டிட்டு நிக்க வச்சாதான் அடுத்து ஏதாவது நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் கார்த்தி ரேவதிய போய் பாக்குறாரு. ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, வாங்க டிரைவர் ராஜா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, மேடம், ஒரு முக்கியமான விஷயம், உங்களை ஒருத்தருங்க கிட்ட அறிமுகப்படுத்தணும். சோ இத கேட்டது ரேவதி கேக்குறாங்க, என்ன அறிமுகப்படுத்த போறீங்களா? யாருகிட்ட என்ன அறிமுகப்படுத்த போறீங்க? அப்ப ராஜா சொல்றாரு, மேடம், அது ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி கேக்குறாங்க, என்னன்னு சொல்லுங்க டிரைவர் ராஜா, ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கு, அந்த வேலையை போட்டுட்டு நான் இப்ப வர முடியாதுல்ல. கார்த்தி சொல்றாரு, மேடம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். இதை கேட்டதோட ரேவதியும் சரி ஓகே, நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா கார்த்தி பின்னாடியே போறாங்க. கார்த்தி நேரா அந்த ரூமுக்குள்ள போய் நிக்க வைக்க, அப்ப மல்லிகா நேரா ரேவதிய பார்த்துட்டு, வா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க ராஜா கிட்ட, என்ன டிரைவர் ராஜா, மல்லிகா டாக்டரை பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு கூப்பிட்டீங்களா? மல்லிகா மேம், உங்களுக்கு கண்ணு சரியாயிட்டா? மல்லிகா சொல்றாங்க, அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே சரியாயிட்டு ரேவதி, உன் கல்யாணத்தை கண்டிப்பா அட்டன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் ஓடோடி வந்தேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மாவை பாத்துட்டீங்களா? மல்லிகா சொல்றாங்க, எங்க ரேவதி, அதான் டிரைவர் ராஜா ஏதோ முக்கியமான விஷயமா, கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கறதுக்காகவும் யாரோ ஒருத்தவங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் என்ன கொண்டாந்து இந்த ரூம்ல விட்டுருக்காரு. அப்படி டிரைவர் ராஜா, நீ யாரதான் கூட்டிட்டு வர போற? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், ஒரு 5 நிமிஷம் பொறுங்க மேடம், நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன். அப்ப ரேவதி கேக்குறாங்க, டிரைவர் ராஜா, இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க மேடம், நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதியும் சரி ஓகே, என்னதான் அப்படி பண்ண போறீங்க அப்படிங்கறத பாக்குறேன், எதுவும் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா?
கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா இது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டதோட ரேவதியும் சரி சரி காத்துக்கிட்டு இருக்கேன், கல்யாண பொண்ணுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. மல்லிகாவும் ரேவதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மல்லிகா வந்துட்டு ரேவதிய பார்த்து, சரி ரேவதி, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டா நடக்குதா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு குறை கூட இல்ல. இதை கேட்டதோட மல்லிகாவும் சரி ரேவதி, கல்யாணத்துக்கு உறவுக்காரவங்க எல்லாருமே வந்தாச்சா? ரேவதி சொல்றாங்க, அதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல, எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அம்மாவோட புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை அம்மா வந்து எனக்கு இன்ட்ரோ பண்ணாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராவும் ஜாலியாவும் இருந்துச்சு. இதை கேட்டதான் நம்ம மாயா வந்துட்டு, இன்னொரு பக்கம் மகேஷும் மாயாவும் ரூம்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த மல்லிகாவும் ரேவதியும் இந்த கல்யாண விஷயங்களை பத்தி நிறையவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி நேரா மாயா மகேஷோட ரூமுக்கு போறாங்க. மாயா நேரா கார்த்திய பார்த்ததோட, ஏய் என்ன எங்களை உளவு பாக்குறதுக்காக எப்ப பார்த்தாலும் நீ இங்கேயே வந்துகிட்டு இருக்கியா? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அதான் உங்களை பத்தின லட்சணம் எனக்கு தெரியுமே, இதுக்கு மேலேயும் உங்களை உளவு பார்த்து நீ என்ன பண்ண போற? ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தர் அவங்க கிட்ட காமிக்கணும் வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் கேக்குறாரு, அப்படி யார வந்து இன்ட்ரோ பண்ண போற? அதெல்லாம் நாங்க வர முடியாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும், வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும். இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, மகேஷ் அப்படி அவன் என்னதான் பண்ண போறான் அப்படிங்கறத போய் பாப்போமே, ஏன்னா அவன்கிட்ட கண்டிப்பா எந்த ஆதாரமுமே இருக்காது, அதனால அவன் அவமானப்படுறது மட்டும்தான் மிச்சம். அதனால நீ கவலைப்படாத மகேஷ், இவன் நம்மளை எதிர்த்து அப்படி என்னதான் பண்ண போறான் அப்படிங்கறத நம்மளும் பாக்கலாமே. இங்க பாரு, அந்த சாமுண்டீஸ்வரி மேடம் நமக்கு தான் வந்துட்டு ரொம்ப துணையா இருக்காங்க, அதனால என்ன சொன்னாலும் கண்டிப்பா நம்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ வா மகேஷ் அப்படின்னு சொன்னதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட உண்மையான முகம் வெளியில தெரிய போகுது அப்படின்ட்டு கார்த்தி அவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிட்டு போறாரு. அங்க போனதோட மாயா சொல்றாங்க, அப்படி நீ யாரதான் எங்க கிட்ட காமிக்க போற அப்படின்ட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க ரேவதியும் மல்லிகாவும் நின்றுகிட்டு இருக்காங்க. மல்லிகா நேரா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததோட செம்ம ஆங்கிரி ஆகுறாங்க. அப்ப மாயாவும் மகேஷும் செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஐயோ இன்னொரு இந்த பொம்பளை ரேவதி கிட்ட நம்மளை பத்தின விஷயங்களை சொல்லியிருப்பாளோ அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி நேரா மல்லிகாவை பார்த்து, டாக்டர் இவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு தெரியுதா? அப்ப மல்லிகா நேரா ரெண்டு பேரையும் பார்த்து, ஓ தெரியுமே அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, இப்ப சொல்லுங்க மேடம், இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க. இதை கேட்டதோட மல்லிகா நேரா அவங்கள பார்த்துட்டு, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதா? இங்க ரெண்டு பேருமே என்னை அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்காக வருவாங்களே. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி, என்ன ஹாஸ்பிட்டல் வருவாங்களா, என்னாச்சு? அப்ப மல்லிகா சொல்றாங்க, ரேவதி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சரியான ஃப்ராடு ரேவதி. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு தப்பான தொடர்புல உள்ளவங்க. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. மல்லிகா டாக்டர் நல்லா பார்த்து சொல்லுங்க. அப்ப மல்லிகா சொல்றாங்க, இதுல என்ன ரேவதி இருக்கு, இவங்க ரெண்டு பேருமே சரியான ஃப்ராடு. இது கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. என்ன மேடம் சொல்றீங்க, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ராடுன்னு சொல்றீங்க? அதுக்கு மல்லிகா டாக்டர் சொல்றாங்க, ஆமா ரேவதி, இந்த விஷயத்த பத்தி நான் ஆல்ரெடி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டேனே. சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியுமே, அவ இன்னுமே கல்யாணத்தை நிறுத்தாம நடத்திக்கிட்டா இருக்கா. இது கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்றீங்க, அம்மாவுக்கு தெரியுமா? அப்ப மல்லிகா சொல்றாங்க, ஆமா ரேவதி, இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்லி எச்சரிச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ராட உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதன்னு சொல்லிட்டேன். இது கேட்டதோட மாயாவும் மகேஷும் அதிர்ச்சியாகி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்ப கார்த்தி டக்குன்னு அந்த மாயாவை பிடிச்சுக்கிறாங்க. மாயா வந்துட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. அப்ப மகேஷ் வந்துட்டு மாயாவை விட்டுட்டு ஓடிடுறாரு. இத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த மாயா. ஏன்னா மகேஷ் வந்துட்டு தப்பிச்சு ஓடுறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, இனிமேலே நீங்க எங்க தப்பிச்சு போறீங்க அப்படிங்கறத பாக்குறேன், உங்க ரெண்டு பேரையுமே வந்து சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னதோட மாயா வந்துட்டு கையை விடு கையை விடு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. மல்லிகா நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, நீ எப்பேற்பட்ட கேடி, நீ பண்ண கேடி வேலையை ஒத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு போவ அப்படின்னு பார்த்தா நீ இன்னமும் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, சாமுண்டீஸ்வரியை பத்தி உனக்கு இன்னும் தெரியல, அவளோட கோவத்துக்கு இன்னைக்கு செமையா நீ பழிக்காடாக போற. இதை போய் பார்த்ததோட
மாயா வந்து பயப்படுறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு டிரைவர் ராஜா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்ப மல்லிகா சொல்றாங்க, என்ன ரேவதி, நானே சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏன் டிரைவர் ராஜா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லல? அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிருப்பேன்ன அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாமே வந்துட்டு இந்த டிரைவர் ராஜாவோட திட்டம். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. எப்படியா இருந்தாலும் இந்த டிரைவர் ராஜா என்னை பத்தி தப்பா சொல்றதுக்கு முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு ரேவதி. இப்ப அதே மாதிரி ஆகிருச்சு. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு அவனை நம்பாத. அவன் சொல்றது எல்லாமே பொய். நீயே பாரு, நானும் மகேஷும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு ரேவதி. இவன் எங்களை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லு ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, ஒருவேளை டிரைவர் ராஜா மட்டும் சொல்லியிருந்தா கூட நான் யோசனை பண்ணிருப்பேன். ஆனா மல்லிகா டாக்டரும் சேர்ந்து சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. இதுக்கப்புறமும் நான் உங்களை நம்பினா அதை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இனிமே இந்த இடத்துல இருக்காதீங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி அம்மா, இவங்க ரெண்டு பேருக்கும் தக்க தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்களை வந்துட்டு இப்படி தப்பிக்க விடுறது ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, நான் இப்பவே வந்துட்டு போலீஸுக்கு கால் பண்றேன். அப்ப மல்லிகா டக்குன்னு கார்த்தியை தடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஏன் மேடம், என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு மல்லிகா டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு, சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே தெரியும். அவளோட யோசனை என்ன தெரியுமா? உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுதான் அவளோட யோசனை. கடைசி நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஆப்பு வைக்கணும் அப்படிங்கறதுதான் சாமுண்டீஸ்வரியோட திட்டம். இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? அப்ப மல்லிகா சொல்றாங்க, என்ன சாமுண்டீஸ்வரிக்கு எதுவுமே தெரியாது, சுலபமா சாமுண்டீஸ்வரிய ஏமாத்திரலாம், அவ சாதாரண ஆள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கறது உங்க யாருக்குமே தெரியல இன்னும். அவ அந்த காலத்திலேயே ரொம்ப டேலண்டான ஆளு. அவ ரொம்ப திறமையானவ. யாருமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை ஏமாத்த முடியாது. இங்க பாரு, அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மைகளை நான் அவகிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். அவ எதுக்காக அமைதியா இருக்கா அப்படின்னா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனா அந்த பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவளோட பரம்பரை எதிரி, அவங்களோட பேரனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வந்துரும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சாமுண்டீஸ்வரி பொறுமையா இருக்கா. இங்க பாருப்பா டிரைவர் ராஜா, அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை எப்படியாவது ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுதான் சாமுண்டீஸ்வரியோட திட்டமே. இங்க பாருப்பா, நீ கண்டிப்பா வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்ப அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சாமுண்டீஸ்வரி ரொம்ப அமைதியா இருக்கா. இங்க பாருப்பா, நீதான் வந்துட்டு எப்படியாவது ஒத்துக்கணும். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மேடம். என்ன மேடம் திடீர்னு இப்படி சொன்னா நான் எப்படி ஒத்துக்கிறது? அதுக்கு மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு, நீ போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசு. இதை கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம், நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல அந்த ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களும் நேரா நம்ம கார்த்தியும் சேர்ந்து நேரா சாமுண்டீஸ்வரிய பார்க்க போறாங்க. மாயாவை ஒரு ரூம்குள்ள சாத்திவிட்டு. அப்ப நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி போய் பாக்குறாங்க. வணக்கம் மேடம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா, அந்த மாயா மகேஷ் பத்தின தொடர்பை ஏமா எங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்க? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகி நேரா ரேவதிய பார்த்து, இந்த விஷயத்த உன்கிட்ட யாரு சொன்னது? மல்லிகா டாக்டர்னு வராங்க. நான் தான் சாமுண்டீஸ்வரி சொன்னேன். இங்க பாரு, நீ அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னதான் இருந்தாலும் நீ ரேவதி கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். எதுக்காக அமைதியா இருந்த? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் எடுத்த முடிவு எந்த விதத்திலயும் தப்பே கிடையாது. நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு டிரைவர் ராஜா ரொம்ப நல்லவரு. அவரு கண்டிப்பா வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை பண்ணிருக்கேன். இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம், ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் ராஜா, நீ என் பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்ட அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்ப வரைக்கும் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம, நான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு கடைசி நேரத்துல அவங்கள பாத்துக்கலாம் அப்படின்ட்டுதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்திருக்கேன். நீ என்னப்பா திடீர்னு இப்படி சொல்ற? இங்க பாரு,
என் மேல நீ மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்த அப்படின்னா நான் சொல்றதுக்கு நீ சரின்னு சொல்லிதான் ஆகணும். இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னடா இது மேடம் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஒத்துப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இங்க பாரு, இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீ தான் வந்துட்டு சரியான முடிவு, தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாத. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க. அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி, இனிமே உன்னோட முடிவுதான், நீ சொல்லு. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, இந்த கல்யாணத்தை நீங்க நிப்பாட்டுங்க. திடீர்னு டிரைவர் ராஜாவை காமிச்சு இவன் தான் உன் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னா எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? என்னால ஏத்துக்க முடியாதம்மா, நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியோட கையை பிடிச்சு, இங்க பாரு, என்னோட மானம் மரியாதை எல்லாமே உன் கையில தாமா அடங்கியிருக்கு. நீ மட்டும் இப்ப முடியாதுன்னு சொன்னீன்னா அந்த பரமேஸ்வரிக்கு முன்னாடி நான் அவமானப்படுற மாதிரி இருக்கும். உன் பெத்த அம்மா அந்த பரமேஸ்வரிக்கு முன்னாடி அவமானப்படட்டும் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, என்னை பத்தி நீ கவலைப்பட மாட்டியா? சொல்லுமா. இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ரேவதி வந்துட்டு அழுகுறாங்க. என்னம்மா, திடீர்னு இப்படி என்ன ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில நிக்க வச்சுட்டீங்க? நேத்து வரைக்கும் மகேஷ் தான் என் புருஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு அவனும் அவன் அண்ணியும் பயங்கர ஃப்ராடு. அவங்கள நீ நம்ப வேணாம். இனிமே ராஜாதான் உன் புருஷன் அப்படின்னு சொன்னா எப்படிமா என்னால ஏத்துக்க முடியும்? என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். இங்க பாரு, ஒருவேளை இந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை தெரியாம இருந்துருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? இங்க பாரு, உனக்கு ஏத்த பையன் டிரைவர் ராஜா தான். வீர, நான் சொன்னதையெல்லாம் கேட்பான். நம்ம வீட்டோட மாப்பிள்ளையாவும் இருப்பான். அவனுக்கு என்ன வேணுமோ எல்லா தேவைகளையுமே நம்மளே நிறைவேற்றி வைப்பான். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா அப்படின்னு சொல்ல. அப்ப ராஜராஜா வராரு. ராஜராஜா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப சாமுண்டீச்சேரி நடந்தது எல்லாம் சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம ராஜராஜா ரேவதிய பார்த்து, இங்க வாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு விஷயம் பேசணும். ரேவதியும் சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப ராஜராஜா நேரே ரேவதி கிட்ட உண்மையை சொல்றாரு. இங்க பாருமா, இத்தனை நாளும் பரமேஸ்வரி வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி வந்துட்டு பரமேஸ்வரியோட வீட்டு பேரை இந்த வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலோ, இப்ப அவனையே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றா. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, என்னப்பா சொல்றீங்க? அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு, இத்தனை நாளும் டிரைவர் ராஜாவை அவ வந்துட்டு டிரைவர் ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் டிரைவர் ராஜா கிடையாது. என் சொந்த தங்கச்சி அபிராமியோட பையன் கார்த்தி. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க. இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நீ ஒரு காரணமா இருந்துக்கோ. இது கேட்டதோட நம்ம ரேவதி உடனே ஒத்துக்கிறாங்க. சரிப்பா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக. இதை கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராஜராஜா. சோ அப்கமிங் எபிசோடுல நம்ம கார்த்தி வந்துட்டு எப்படியாவது நம்ம ரேவதி கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க போறாரு. ஆனா சாமுண்டீஸ்வரி மல்லிகா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லாம மறைக்க போறாங்க. இதனால கார்த்தி தான் அசிங்கப்பட போறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.